யார் அது சமையல் வச்சா சிமியோட கிச்சனில்? அம்மா. உங்கள் அம்மாவா? ஏன் உங்கள் பொண்ணு எங்க? என் பொண்ணு அவங்க குழந்தை கோயிலுக்கு போகிறாங்க, அதனால நான் பண்ணுறேன். என்ன பண்ணுறீங்க? அவரைக்காய் பண்ணுறேன். இங்கே பார்த்து பேசணும். அவரைக்காய் பண்ணுற அவரைக்காய் பொரியல் பண்ணுறேன், சாம்பார் வைக்க போகிறேன், உருளைக்கிழங்கு பண்ண போகிறேன், சாதம் வைக்க போகிறேன். ஒன்றும் இல்லைன்னா அம்மா தானே பண்ணணும், அதனால் பண்ணுறேன். உங்கள் பேர் என்ன? என் பேர் விசாலாட்சி. ஓ, எல்லாருக்கும் இங்கே வணக்கம் சொல்லுங்கள், ஹாய் சொல்லுங்கள். விசாலாட்சி வணக்கம். பாய் இல்லை வணக்கம், இங்கே பார்த்து சொல்லணும். வணக்கம், பாய், எல்லாருக்கும் நன்றி. முடியவே இல்லை, அதுக்குள்ளேயே நன்றி பாய்லாம் சொல்லிட்டா. என்ன ரெசிபி ஏதாவது சொல்ல போகிறீங்களா, சொல்லி தர போகிறீங்களா? இப்போ தான் ஏதோ ஓசி தான் சொல்லணும், என்னமா சொல்கிறது, அவசரமாக சொல்ல முடியாது. நான் யோசனை பண்ணி சொல்கிறேன். சரி. அடுத்து என்ன பொரியல் பண்ணுறீங்க விசாலாட்சி? உருளைக்கிழங்கு பண்ணுறேன், அவரைக்காய் பண்ணி முடிச்சிட்டேன். உருளைக்கிழங்கு பண்ணுறேன். எப்படி பண்ணுறீங்க உருளைக்கிழங்கு? தக்காளி வெங்காயம் பேஸ்ட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி அதெல்லாம் நல்லா எண்ணெய் போட்டு அது நல்லா வதங்கின உடனே உப்பு காரம்லாம் போட்டு அது நல்லா இது ட்ரையாக கொஞ்சம் இதுவாக ஆன உடனே உருளைக்கிழங்கு போட்டு இறக்கணும். யார் சொல்லி கொடுத்தா இந்த பொரியல் உங்களுக்கு? எனக்கு யாரும் சொல்லி தரேன், நானே தான். எங்கள் அம்மா இங்கே இருக்கும்போது எனக்கு இப்படியே நான் பண்ணி அடுத்த வீட்டில் எல்லாம் நான் போய் கேட்க மாட்டேன், எப்படி பண்ணணும் என்ன செய்யணும். எனக்கு தெரிஞ்சது எப்படியோ நானாக பண்ணி கற்றுக்கிட்டேன். உன் பொண்ணும் இதே தான் சொல்லுது, நானே கற்றுக்கிட்டேன். என்னோட சமையலை சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், பொண்ணு சமையலே ஓஹா. ஆனால் அப்போ குருவோட சமையல் எப்படி இருக்கும்? அதோட நல்லாயிருக்கும். உன் பொண்ணுக்கும் நீங்கள் சொல்லி தரல அப்போ? என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது சமையலே தெரியாது, ஒன்றுமே தெரியாது, அப்படியே தான் இருந்தது. அப்புறம் அது கல்யாணம் பண்ணிட்டு வந்து அதெல்லாம் பார்த்து இதை தெரிஞ்சு பண்ணிட்டு நானும் அதேமாரி தான். எங்களுக்கெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கல. எங்கள் அப்பா அம்மா தான் எங்களை வந்து கிச்சன் பக்கம்லாம் போகக்கூடாதுன்னு அவங்க வச்சுனாங்க. நீயும் அப்போ உன் பொண்ணு அவ்வளோ செல்லமாக தான் வளர்த்த? ஆமாம். கீரைக்காய், முருங்கைக்காய், சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், அவரைக்காய் வறுவல், சாப்பாடு. இது பருப்பு. இது பருப்பு சாப்பாடு. ஆமாம். எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்க, போயிட்டு வந்தோன்னா சாப்பிட்றதுக்காக ஆமாம் இன்னைக்கு வந்துட்டு செஞ்சுருக்காங்க. தேங்க்ஸ், நன்றி சொல்லு எல்லாருக்கும். நன்றி இப்படி சொல்லணும், இப்படி கையெடுத்து சொல்லணும், 2 கையில். இவங்க வந்து சீரியல் பார்த்துனே தான் சமைப்பாங்க. அங்கே சன் டிவியில் சீரியல் ஓடிட்டே பார்த்துட்டே சமைப்பாங்க எல்லா சீரியலும். அப்படி தானே?